ஒரு ராஜா ஹார்ட் அட்டாக் வந்து சீரியஸா இருக்காரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அமைச்சர்களையும் கூப்பிட்டாரு. நான் சீரியஸா இருக்கேன், சொல்ல முடியாது, இன்னைக்கு நைட்டே கூட இறந்துடலாம், இல்லை நாளைக்கு காலைல கூட இறந்துடலாம். ஆனா என்னால நீங்க என்னோட ஆட்சியில நீங்க நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போகும்போது எதுவுமே கொண்டு போறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றானுங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபாய், நான் செத்ததுக்கு அப்புறம் ஐஸ் பாக்ஸ் பக்கத்துல ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போட்டிருக்கேன்னு 50 அமைச்சர்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு மீட்டிங்ல. சுத்தி அன்னைக்கு நைட்டு ராஜா இறந்துட்டார். காலையில ஒவ்வொரு அமைச்சரும் வர்றாங்க. ஒரு அமைச்சர் வந்து 1 கோடி போட சொன்னாரு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 25 லட்சம் போடுவோம், 75 அடிப்போன்னு விட்டாச்சு. அடுத்த அமைச்சர் வந்தான், 5 லட்சம் தான் போட்டான், மீது எதுவுமே போடல. இன்னொரு அமைச்சர், இப்படி எல்லா அமைச்சர்களும் சொன்ன அமௌண்ட் போடவே இல்லை. 1 கோடி போட சொன்னாரு, எல்லாம் இது பண்ணி கடைசி 50வது அமைச்சர் வந்தான் பாருங்க. அவன் வந்து பார்த்தான், என்னாச்சு எல்லாம் போட்டிங்களா, பரவாயில்ல, ஆனா நான் வந்து ராஜாவுக்கு கொடுத்த வரத்தை நான் காப்பாற்றணும், அதான் முறை. நம்ம வந்து ராஜா வச்சுதான் சம்பாதிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல நம்ம என்ன ஒரு 100 கோடி 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சிருப்போம். இதெல்லாம் 1 கோடின்றது பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் எடுத்து பேக்ல போட்டு 50 கோடின்னு செக் எழுதி உள்ள போட்டான். ராஜா விருப்பம் வந்தா வித்ராவல் பண்ணிக்கிட்டான், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மற்ற அமைச்சர்லாம் வாயடைச்சு போய் நின்ட்டாங்களாம். நிறைய இப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா, ஒரு அடுத்து வந்து அரசியல்வாதிக்கு பதவியா இருக்கிறாங்கன்னா முதல் கையெழுத்து என்ன தெரியுங்களா, எல்லா எம்எல்ஏக்களும் அரசாங்க பேருந்தில் வர வேண்டும்னு கையெழுத்து போட சொல்லுங்க. மொத்த பேர் எம்எல்ஏ பதவியா வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உக்காந்தினா எங்க நிப்பாட்டுவாங்க, எங்க போவாங்க, எங்க கையெழுத்து போடுவாங்கன்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறாங்களாம் மக்கள்.